மஷ்ரூமை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. மஞ்சள் தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா, இஞ்சி பூண்டு விழுது, தயிர், கொஞ்சமாக உப்பு சேர்த்து ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க. அடுத்தது குக்கரில் 1 ஸ்பூன் நெய், கொஞ்சமாக எண்ணெய், காஞ்சதுமே பட்டை, லவங்க, கிராம்பு இதெல்லாம் போட்டுக்கோங்க. பச்சை மிளகா, அதுக்கு அடுத்தது வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுது, அதுக்கடுத்து நம்ம தக்காளி சேர்க்க போகிறோம். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா அரை கப்பு தயிர், அதுக்கடுத்து புதினா இலை, அதுக்கடுத்தது மிளகாத்தூள், கரம் மசாலா, அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருக்கிற அந்த மஷ்ரூமையும் போட்டு நல்லா ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கோங்க. அதுக்கடுத்தது தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுருக்க பாஸ்மதி ரைஸை போடுங்க. 1 கப்பு அரிசிக்கு 1½ கப்பு தண்ணி, அதுக்கப்புறம் உப்பு போட்டு வேக வைங்க. நமக்கு டேஸ்டியான மஷ்ரூம் பிரியாணி ரெடி.